என் பேர் டாக்டர் சுகனேஸ்வரி. நான் வந்து சீனியர் கன்சல்டன்ட் விட்ரோ ரெட்டினா அண்ட் ஆங்காலஜி சர்வீசஸ், அப்படின்னா விழித்திரை நிபுணர், சங்கர் நேத்ராலயா மருத்துவமனையில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வந்து இந்த ரெட்டினோபிளாஸ்டோமான்னு சொல்லக்கூடிய ஒரு ரேரான ஐ கேன்சர். இந்த ஐ கேன்சரோட விழிப்புணர்ச்சி வாரம். ஏன்னா இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கண்ணில் குழந்தைங்களுக்கு கேன்சர் வரும்ன்றது தெரியல. கூட்டிகிட்டு வரும்போது ரொம்ப லேட்டாக கூட்டிகிட்டு வராங்க. இந்த கேன்சரால் உயிரும் போகும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கணுன்றதுக்காக இந்த வாரத்தில் நாம் வந்து இன்னைக்கு வந்து அவேர்னஸ் டே அப்படின்னும், அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க இந்த கேன்சர்னால பாதிக்கப்பட்ட குழந்தைங்க உயிரோடு இருந்து நல்லபடியாக இருக்காங்கன்றதோட ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் சர்வைவர்ஷிப், இது ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம் சங்கர் நேத்ராலயா மருத்துவமனையில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 குழந்தைங்க பிறக்கிறாங்கன்னா அதில் ஒரு குழந்தைக்கு இந்த பாதிப்பு ஏற்படும். இந்தியாவில் 15,000 ரொம்ப ரேரான கேஸாக இருக்கும். இதோட ட்ரீட்மெண்ட் முறைன்றது வந்து நிறைய, இப்போ எல்லா கண் டாக்டரும் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணிட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அறிகுறின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் வந்து அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும்போது யாருக்குமே தெரியாது. அது வந்து வளர்ந்து பெருசாகி இருக்கும்போது தான் என்ன ஆகும்னா, ஒரு அந்த கண்ணில் வந்து இப்போ எல்லாருமே கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிறாங்க குழந்தைங்கள. அது ஒரு காமனான விஷயம் ஆயிடுச்சு. எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாப்பான்னு சொல்கிறோம் இல்லையா கண்ணுக்குள்ளே, அந்த போர்ஷனில் எல்லாருக்கும் ரெட்டாக தெரியும். இது மட்டும் இந்த கேன்சர் உள்ள பிள்ளைங்களுக்கு மட்டும் அது வெள்ளையாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெள்ளையாக தெரிஞ்சாலோ இல்லை மாறு கண் இருந்ததுன்னா, இல்லை ஒரு கண்ணு பெருசாகவும் ஒரு கண்ணு சிறுசாகவும் இருக்குது. ஸோ இந்த சிறுசாக இருந்தாலும் தப்பு, பெருசாக இருந்தாலும் தப்பு. இது ரெண்டுமே இருந்தால் கூட நீங்கள் வந்து யோசிக்க வேண்டிய மொதல் விஷயம் என்ன, அந்த குழந்தை கண்ணில் கேன்சர் இருக்கா, அதை முதல்ல கொண்டு நீங்கள் காமிச்சு அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த கண் டாக்டர்கிட்ட போனீங்கன்னாலும் அவங்க வந்து இது இருக்குது, இதுக்கு உண்டான எந்த மருத்துவரை போய் பார்க்கணுன்றதையும் அவங்க தெளிவாகவே சொல்லிடுவாங்க. பட் நீங்கள் முதல்ல அந்த மாதிரி பார்க்கணும். எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறோம், அடிக்கடி எடுக்கிறோம், பிறந்த குழந்தையிலேருந்து எடுக்கிறோம் கேமரா வச்சுட்டு. ஸோ அதில் நீங்கள் தெளிவாக கண்ணில் பாருங்கள். அந்த வெள்ளையாக எதானு தெரியுதுன்னா உடனே கூட்டிகிட்டு வரணும். இப்போ கோடை காலத்தில் கண்ணை பராமரிக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ இருக்க சமயத்தில் பிள்ளைங்க வீட்டில் இருக்கறனால எல்லாரும் மொபைலை வச்சுட்டு அதுலேயே இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு கண்ணில் வர்றது ட்ரைனஸ். ஸோ அந்த ட்ரை ஐ தான் இப்போ அவங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம். நீங்கள் குழந்தைங்களை வந்து மொபைலில் மட்டும் பார்த்துட்டே இருக்க விடவே கூடாது. ஏன்னா குழந்தைங்களுக்கான அது கேட்ஜெட்டே கிடையாது. இப்போ குழந்தை மொபைல் பார்க்க கண்ணாடி நிறைய போட ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லா குழந்தையும் இப்போ கண்ணாடி போட்டுட்டு இருக்கு. ஸோ அவங்கள நீங்கள் வெளியில் என்கரேஜ் பண்ணுங்கள், வெயிலில் விளையாடட்டும், தப்பே கிடையாது, அதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எவ்வளோ விளையாடுறாங்களோ உடம்புக்கு நல்லது, எல்லா உறுப்புகளுக்குமே நல்லது. ஆனால் கோடை காலத்தில் ஒரே ஒரு பிரச்சனை ஒன்று வரும், என்னன்னா இன்ஃபெக்ஷன் வரும். அந்த இன்ஃபெக்ஷன் மட்டும் ஏன் வருதுன்னா, ஒவ்வொருத்தர் வந்து நம்ம கை கழுவாமல் கண்ணை தொடுறது. ஸோ ஹேண்ட் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கோவிட் சமயத்தில் என்ன ஃபாலோ பண்ணோம் எல்லாரும், எப்படி நம்ம கையை சோப் போட்டு கழுவுறது, வெளியில் போயிட்டு வந்தால் இருக்கிறது, முகத்தை கையை வச்சு தொடாமல் இருக்கிறது, அந்த மாதிரி இதை பண்ணாலே போகும். வேற ஒன்றும் ஸ்பெஷலாக தட் இஸ் சம்மருக்குன்னு கண்ணில் ஒரு பெரிய பாதிப்புலாம் ஏற்படுறது கிடையாது. இப்போ வந்து இது இந்த ஜெனட்டிக் பிரச்சனை வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும். இப்போ ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே, கர்ப்பப்பையில் இருக்கும்போதே இந்த நோய் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ் ஆகிடும். அது மட்டும்தான் அவங்களால அந்த ஆன்டிநேட்டல் ஸ்கேன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதால் கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டினா இந்த கண்ணே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு நோய் இருக்குன்றதை பார்க்குறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால தான் நான் சொன்னேன், தட் இஸ் இந்த ஜெனட்டிக். இப்போ இந்த சொந்தக்காரங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க இல்லையா, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணவங்க எல்லாருமே இந்த ஜெனட்டிக் வியாதிக்கு அவங்க வந்து டெஃபினட்டாக ஏதாவது ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் வந்து, ஏன்னா 2 பேருக்கும் அதே ஃபேமிலியிலேருந்து வரும்போது அந்த ஜெனட்டிக் இன்வால்மெண்ட் தாக்கம் ஜாஸ்தி இருக்கும். அவங்க எல்லாம் ரொம்ப இது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது. ஸோ இப்போ இல்லை புதுசாக ஒரு குழந்தைக்கு ஒரு நோய் வருது அப்படின்னா, இந்த குழந்தைக்கு வந்து இது வந்து நான் சொன்னேன் இல்லையா 2 வயசுக்குள்ளே வரும், 1 வயசுக்குள்ளே வரும். இந்த குழந்தைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் எஃபெக்ட் ஆயிருக்கு, ஒரு கண்ணில் மட்டும்தான் இருக்குன்னா அது லேட்டாக கூட வரலாம். அது பிறந்த அப்புறம் வர்ற மாற்றம். ஸோ அது நம்ம 2 ஹிட் ஹைப்போதசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த 2 முறை அந்த மியூட்டேஷன் நடக்கணும். அப்போ தான் அந்த நோய் வந்து கண்ணில் வரும்.